உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஏற்கனவே 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் வாங்குறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த வகையில இன்னைக்கு இருக்கிற வீடியோல 4 பர்னர்கள் கொண்ட கேஸ் ஸ்டவ் எது பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். கேஸ் ஸ்டவ் பத்தி நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கேஸ் ஸ்டவ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுல ISI அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கா, ஒரு சர்டிபிகேட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இல்ல BSI இருந்தாலும் ஓகே. அடுத்தபடியா நீங்க வாங்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்ல பிராஸ் போட்ட மேல இருக்கக்கூடிய அந்த கப் இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். பிராஸா இருந்தா லைஃப் ரொம்பவே நல்லா வரும். ஹீட் ஆகும் பொழுது கரெக்டான முறையில் உங்களுக்கு ஃப்ளோ இருக்கும் நல்லா. அதே மாதிரி வாரண்டி எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, மினிமம் 2 வருடம் மேல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பொருள்வான திருப்தி இருக்கும். 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுல 2 சின்னது 2 பெருசு கொடுப்பாங்க, இல்ல 3 பெருசு 1 சின்னது கொடுப்பாங்க. ஸோ அதுல எது அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 5 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்டாவது நீங்க வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் பெல்லிங் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6th பிளேஸ்ல லைஃப் லாங் கிளாஸ்டாப் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் பத்தி பார்க்க போறோம். இதோடைய பர்னர் மெட்டீரியல் பிராஸால பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டஃபன் கிளாஸால கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட். மேல ஃபுல்லா பொங்குச்சுனா கூட உங்களுக்கு உடனே கிளீன் பண்ணக்கூடிய வகையில தான் இந்த ப்ராடக்ட் இருக்கு. அதுவும் நல்ல ஒரு திக் பேன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு சில கேஸ் ஸ்டவ்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேன் வைக்கும் போது ஆட ஆரம்பிக்கும். பட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 2999 ரூபீஸ், எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 3000 ரூபீஸ்க்கு கிடைக்கும். 7.6 ஸ்கோர் ரேட்டிங் இதுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேஸ்ட் ஆன் 1897 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. 5th பிளேஸ்ல சன்ஃப்ளேம் உடைய பியூர் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா சன்ஃப்ளேம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பழைய மாடல்ல இருந்து இவங்க வந்திருக்காங்க. ஸ்டீல் ப்ராடக்ட்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. பட் ஆனா இவங்க இப்போ கிளாஸ் டாப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இவங்க கிட்டயும் நம்ம வாங்க முடியும். பர்னருடைய மெட்டீரியல் பிராஸ்ல கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டஃபன் கிளாஸ் பாத்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்திருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உடையாத அளவுல இதோட தன்மை இருக்கும் அப்படிங்கறத கிளைம் பண்ணிருக்காங்க. எர்கோனமிக்கான நாப் டிசைன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 வருடம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 4899 ரூபீஸ்க்கு கிடைக்கும். 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 185 வெரிஃபைட் ரிவ்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 4th பிளேஸ்ல எலைகா பெட்ரோ கிளாஸ் 4 பர்னர் ஸ்டவ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்னர் மெட்டீரியல் எல்லா ப்ராடக்ட்லயும் இருந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி அலுமினியம் அலாய்ல கொடுத்திருக்காங்க. டஃபன் கிளாஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹை குவாலிட்டியான நாப்ஸும் கொடுத்திருக்காங்க. வாரண்டி 2 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் அமேசான்ல 3999 ரூபீஸ்க்கு கிடைக்குது. அதே மாதிரி 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 439 வெரிஃபைட் ரிவ்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 3rd பிளேஸ்ல Glen 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் பத்தி பார்க்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸால மேக் பண்ணப்பட்ட ஒரு மெட்டீரியல். அலுமினியம் அலாய் தான் பர்னர் டைப் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டஃபன் கிளாஸால மேக் பண்ணப்பட்டிருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அதே மாதிரி சைடு பேனல்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்டீலால மேக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆட்டோ இக்னிஷன் கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் இது ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ இக்னிஷன் பாத்தீங்கன்னா நம்ம வத்தி குச்சி வச்சு பத்த வைக்கிறதோ இல்ல கிளாஸ் லைட்டரை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பர்ன் பண்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சோ நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா இதை திருப்பினீங்க அப்படின்னாவே எரிய ஆரம்பிச்சிடும். சோ அது ஆட்டோ இக்னிஷன் பிளஸ் பாயிண்ட். இந்த ப்ராடக்ட்க்கு 2 இயர்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. 5790 ரூபீஸ்க்கு அமேசான்ல கிடைக்குது. அதே மாதிரி 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 133 ரிவ்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பட்டர்ஃப்ளை பிரிசம் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ். இது ஒரு புது மாடல். பர்னர் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பிராஸால பண்ணப்பட்டிருக்கு. டஃபன் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. அலுமினியம் மிக்சிங் பண்ணப்பட்ட ஒரு டப் மாதிரியான மெட்டீரியல் சைடுல எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் வாரண்டி இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 9249 ரூபீஸ். இதோட ஸ்கோர் 5.4. அதே மாதிரி பேஸ்ட் ஆன் வெரிஃபைட் ரிவ்யூஸ் புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால 2 தான் கொடுத்திருக்காங்க. 4th பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பிரெஸ்டீஜ்ல இருந்து வரக்கூடிய மார்வல் கிளாஸ் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் பத்தி பார்க்க போறோம். இதோட பர்னர் மெட்டீரியல் பிராஸால பண்ணப்பட்டிருக்கு. கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் சைட்ல எல்லாம் ரொம்பவே அழகா ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இண்டக்ஷன் ஸ்டவ் யாராவது பிரெஸ்டீஜ்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரியான கிளாஸ் டாப் தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஸ்பில் ப்ரூஃப் டிசைன் கொடுத்திருக்காங்க. ஏதாவது பொங்குச்சுனா கூட ஈஸியா தொடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 வருடம் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் அமேசான்ல 6200 ரூபீஸ்க்கு கிடைக்குது. பிளிப்கார்ட்லயும் இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. அதே மாதிரி 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1791 வெரிஃபைட் ரிவ்யூஸும் இந்த ப்ராடக்ட் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த 6 ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க்ஸும் பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.